இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது அன்னாசி பழத்தில் மோர்க்குழம்பு எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல அன்னாசி பழத்தை நிறைய பேர் கட் பண்ணவே தெரியாது, அதனாலேயே நம்ம வாங்க மாட்டோம். அது ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி அன்னாசி பழம் முழுசாக உள்ளதை மேல் பகுதியும் கீழே உள்ள பகுதியும் அடிப்பகுதியும் முதல்ல கட் பண்ணிங்க. கட் பண்ணும்போது இந்த கை குத்துன்றதுனால நம்ம இந்த கிளாத்தை மேலே போட்டு நல்லா ஷார்ப்பான நைஃபாகவும் பெரிய கத்தியாக இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக கட் பண்ண வரும். முழு பழமாக வாங்கும்போது கொஞ்சம் பழுத்த பழமாக பார்த்து வாங்கிங்க. ஸோ இதை நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ நடுப்பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அந்த உள்ள பகுதி அந்த கட்டையாக இருக்கும், அதை நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ அதை இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லைஸாக போடுறதா இருந்தாலும் இதே மாதிரி நாளாக கட் பண்ணிங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலையும் நம்ம எடுத்துடணும். ஸோ இதை எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது நம்ம குழம்புக்கு போடுறதுனால சின்ன ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ நான் ஒரு கால் பகுதி தான் அளவுக்கு நான் அன்னாசி பழம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை முதல்ல நம்ம வேக வைக்கணும். இதை ஒரு சட்டிலையோ அல்லது நார்மல் ஒரு பேன் நான்ஸ்டிக் பேன்லையோ நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அன்னாசி பழத்தை இதோட சேர்த்துடலாம். மோர் குழம்பை பொறுத்த வரைக்கும் நிறைய காய்கறிகளில் நம்ம பண்ணி பார்த்துருப்போம். இது கேரளா ஸ்டைலில் நிறைய பண்ணுவாங்க, ஆனால் அக்யூரேட்டாக அந்த மாதிரி பண்ணாமல் இது நம்ம ஊர் ஸ்டைல்லையும் கொஞ்சம் ஏற்ற மாதிரி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இந்த அன்னாசி பழத்தில் நம்ம செய்யும்போது ரொம்ப ஒரு ருசியாகவும் இருக்கும், நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும். ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதோட உங்கள் கார தேவைக்கு தேவையான அளவுக்கு 3 அல்லது 4 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. நான் நீட்டமாக கீரி சேர்த்துக்குங்க. ஸோ காரம் உங்களுக்கு இதில் தேவையான அளவுக்கு. மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு. சில பேர் மோர் குழம்பு நல்லா ஒயிட்டாகவே வேணும் அப்படின்னீங்கன்னா இதுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு கார தேவைக்கு தனி மிளகாத்தூள் இதில் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை முதல்ல நம்ம வேக வைக்க போகிறோம். இதில் தேவையான அளவுக்கு உப்பும் நீங்கள் இதில் சேர்த்துங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பாயில் ஆகிட்டே இருக்கட்டும். மோர் குழம்புல இந்த அன்னாசி பழம் சேர்த்து செய்யும் போது அதோட வாசனையும் மனமும் ருசியாக இருக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அது நல்லா வேக விட்டுடுங்க. இப்போ நம்ம அரைக்க போகிறோம். சீரகம் 1/4 டீஸ்பூன், தேங்காய், பச்சை மிளகாய் கார தேவைக்கு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு அளவுக்கு போட்டுங்க. இதை நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். இப்போ இது தனியாக வெந்துக்கிட்டு இருக்கு நமக்கு. இது பாருங்கள், கொஞ்சம் அமுக்கி பார்த்தீங்கன்னா காய்கறி அந்த அன்னாசி பழம் வெந்திருக்கணும். இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை நம்ம இதோட சேர்த்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மோர் குழம்பு. ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப சிரமப்படணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. நல்லா தேங்காய் கலவை நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். அது நல்லா கொஞ்சம் ரொம்ப வேக விட்டுறாதீங்க, தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மோரை இதோட சேர்த்துடலாம். மோர் அதிக புளிப்பு இல்லாத மோராகவும் நல்லா கடைஞ்சிருக்கணும். அதில் 1 கப் அளவுக்கு மோர் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போது தேங்காய் கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்கட்டுமே. அடுப்பை சிம்மிலே வச்சிங்க. இப்போ நம்ம இதில் நான் நல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு மோரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் அடித்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதோட சேர்த்துடலாம். ஸோ இந்த மோர் குழம்பு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஹீட்லேயே கூட ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. அன்னாசி பழம் வாசனையோட மோர் குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு நமக்கு. ஸோ இதை இதோட விடாமல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்க போகிறோம். இதுக்கு தனியாக தாளித்து கொட்டணும். ரொம்ப நேரம் கொதிச்சிச்சின்னா மோர் தெரிஞ்சிடும், ஏற்கனவே நம்ம தேங்காய்லாம் விட்டுருக்கிறதுனால. ஸோ அந்த சூட்டோடைய அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விடுங்க. தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயிலே நீங்கள் விட்டுக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஸோ இது காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டு தாளிங்க. கடுகோட கொஞ்சமாக வெந்தயம், காஞ்ச வத்தல் 1 அல்லது 2 போட்டு தாளிச்சிக்குங்க. இதோட கருவேப்பிலையும் ஒரு கொத்த அளவுக்கு சேர்த்துங்க. இந்த
மோர் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். அதாவது நம்ம வெறும் சாதத்தோட இந்த மோர் குழம்பும் அன்னாசி பழத்தையும் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ தாளிப்பு நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு தாளித்ததுக்கப்புறம் நம்ம இந்த தாளிப்பை எடுத்து இதில் கொட்டிடலாம். ஸோ சுவையான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.